அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். டிக்பிக், a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி அவர்களை மாற்ற வேண்டும், அதை லீகலாக எல்லாமே பண்ணோம், அந்த முயற்சிகளில் ஈடுபடுறாரா சார்? பொதுக்குழுவை கூட்டி ஒரு அன்புமணி நீக்கினார்னா அப்போ சிக்கல், அப்போ அது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகிடும், இன்னும் பிரச்சனை மோசமாக போகும், மோசமாகிடும். அப்படி தகவல்கள் வருதுங்க. ராமதாஸ் ஒரு கோஷ்டி, அன்புமணி மகன் ஒரு கோஷ்டி, நம்முடைய முகுந்தன் ஒரு கோஷ்டி. இப்போ முகுந்தன் ராமதாஸ் கோஷ்டியில் இருக்கார், அதனால் ரெண்டு கோஷ்டி, அப்பா கோஷ்டி புள்ள கோஷ்டி. வாரிசு அரசியல் அப்கிரேட் ஆகுது, சரியான வார்த்தை. வாரிசு அரசியல் அப்கிரேட் ஆகுது. ஜாதி கட்சியாக இருந்தது வாரிசு கட்சியாக, குடும்ப கட்சியாக மாறிச்சு போச்சு. முகுந்தன் யார்? ராமதாஸுடைய மகள் வழி பேரனுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனையாக அப்பாவே பெரியவரே உருவாக்குறாரு. இதில் யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டு நிறுவனரான நானே தலைமை பதவியில் வகிக்க போகிறேன். ஸோ உடனே அன்புமணி சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஆனால் நேற்று முன்தினம் அவர் ஒரு அறிப்பை வெளியிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 2022 மே 28 பொதுக்குழு கூட்டி என்னை தலைவராக நியமித்தாங்க, எலெக்ஷன் கமிஷனும் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நானே தொடர்ந்து தலைவராக வழி நடத்துவேன், கட்சியை வழி நடத்துவேன். அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை நடுத்தருவுக்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அன்புமணி தெளிவாக பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அன்புமணி சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. பொதுக்குழு கூட்டி தான் என்ன தலைவராக்கினீங்க, அப்போ நீக்கிறதுனா பொதுக்குழு கூட்டி தான் நீக்க முடியும். திடீர்னு ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பதவியிலேருந்து நீக்கிட்டு நிறுவனர் நானே தலைவராக்கி ஏற்றுக்கிட்டன்றது அவங்க கட்சி விதிகளின்படி செல்லாதுன்னு அப்பயே விஷயம் அறிந்தவர்கள் சொன்னாங்க. சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இது. அப்பா பிள்ளையை நீக்கிறார், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு. கேட்கும்போது என்ன சொல்லார், இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, சிறுக சிறுக நான் சொல்லுவேன்னாரு. சிறுக சிறுகெல்லாம் சொல்கிறது பெருக பெருக சொல்கிறதுன்றது பிரச்சனை இல்லை, நீக்கும் போது அதை சொல்லணும். நேற்று அன்புமணி என்ன சொல்கிறது, இது எங்கள் கட்சி உள்விவகாரம், யாரும் அதை பற்றி கேட்காதீங்கன்றார். உங்கள் கட்சி உள்விவகாரம், உங்கள் கட்சிக்கு உள்ள 4 சவுத்துக்குள்ளே இருந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல. பொதுவெளியில் இல்லை அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுறீங்க. பாமகன்ற கட்சி என்ன மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளால் இயக்கப்படுகிற ஒரு கட்சின்றதுக்கு மோசமான ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கட்சி தலைகுனிய வேண்டிய, வெட்கி தலைகுனிய வேண்டிய உதாரணம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலேயே தமிழக சட்டமன்றம் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுது. அதில் பாஜக தவிர அத்தனை உறுப்பினர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்க்ளூடிங் பாமகவோட 4 எம்எல்ஏக்கள். ஆனால் மெயின் சட்டம் மசோதா மாநிலங்களவையில் விவாதத்துக்கு வரும்போது அதில் கலந்துக்காமல் புறக்கணிப்பிறாரு அன்புமணி. அது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு, நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஏப்ரல் 10 பாமக நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அதில் அன்புமணி அவர்களை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டு நிறுவனரான நானே தலைமை பதவியில் வகிக்க போகிறேன், இளைஞர்களை வழி நடத்துவதற்காக இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறாரு. ஸோ உடனே அன்புமணி சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஆனால் நேற்று முன்தினம் அவர் ஒரு அறிப்பை வெளியிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 2022 மே 28 பொதுக்குழு கூட்டி என்னை தலைவராக நியமித்தாங்க, எலெக்ஷன் கமிஷனும் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நானே தொடர்ந்து தலைவராக வழி நடத்துவேன், கட்சியை வழி நடத்துவேன், அந்த 1 இயர் பெருவிழா மாநாட்டையுமே சிறப்பாக நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணி அறிக்கையை வெளியிடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை நடுத்தருவுக்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பதவியிலேருந்து நீக்கிட்டு நிறுவனர் நானே தலைவராக்கி ஏற்றுக்கிட்டன்றது அவங்க கட்சி விதிகளின்படி செல்லாதுன்னு அப்பயே விஷயம் அறிந்தவர்கள் சொன்னாங்க. எந்த கட்சியிலுமே கட்சி விதிகள், பைலாஸ் இருக்கும், உப விதிகள் இருக்கும், கட்சி விதிகள் இருக்கும். ஒருத்தரை நீக்கிறதும், குறிப்பாக தலைவர் பதவி போன்றவற்றுக்கு நியமிக்கிறதும் நீக்கிறதையும் பொதுக்குழு தான் முடிவு செய்யணும். நிறுவனர் தனிச்சே உட்காந்துக்கிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் நானே தலைவராகிட்டன்றதெல்லாம் கேலி கூத்து. அதை தான் டாக்டர் ராமதாஸ் செஞ்சார். அன்புமணி தெளிவாக பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அன்புமணி சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. பொதுக்குழு கூட்டி தான் என்ன தலைவராக்கினீங்க, அப்போ நீக்கிறதுனா பொதுக்குழு கூட்டி தான் நீக்க முடியும், தன்னிச்சா நீக்க முடியாது. அதை தான் அவங்க கட்சியோட பொருளாளர் திலகபாமா அன்றைக்கே சொன்னாங்க. இது நீக்க முடியாது, சட்டப்படி தப்பு. ஆனால் அவங்க ஜனநாயக படுகொலைன்றது அபத்தமான வார்த்தை. அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் இது ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சி விவகாரத்தில் பிள்ளைய அப்பா பதவியிலேருந்து நீக்கிட்டாருன்னா அது ஜனநாயக படுகொலை ஆகிடுமா? நாளைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்க போகிறாங்க. இது அதிகபட்சம் ஸ்டாமினா டீ கப் பண்ணுவாங்க, ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்க. திலகபாமா இன்னொரு வார்த்தையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க, அன்புமணி தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. அது அவங்க விசுவாசத்தை அவங்க அன்புமணி காமிக்கிறாங்க, ராமதாஸுக்கு இல்லை அன்புமணி காமிக்கிறாங்க. அது வேறு, அவங்க உரிமை. அது நான் சொல்கிறது ஜனநாயக படுகொலைன்றது அபத்தமானது. ஆனால் அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு கரெக்ட். அதாவது கட்சி விதிகளில் இதுக்கு இடம் கிடையாதுன்றது உண்மை.
ஏன்னா நாளைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி அப்பா கோஷ்டிலையோ புள்ள கோஷ்டிலையோ இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்ன்றது தெரியும். ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. இது அப்பா வந்து பிள்ளையை நீக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? கேட்கும்போது என்ன சொல்கிறார்? இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, சிறுக சிறுக நான் சொல்லுவேன்னாரு. சிறுக சிறுகெல்லாம் சொல்கிறது பெருக பெருக சொல்கிறதுன்றது பிரச்சனை இல்லை, நீக்கும்போது அதை சொல்லணும். இது உங்கள் குடும்ப விஷயமா இருந்ததுன்னா யாரும் காரணம் கேட்க போகிறதில்ல. இது கட்சி விஷயம். கட்சியை குடும்பம் மாதிரி ராமதாஸ் நடத்துகிறாருங்க. அதில் வர சிக்கல் தான் இது. மகனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், தலைவர் பதவியிலேருந்து நிறுவனர் ஒருவரை நீக்கிட்டு தானே தலைவர் ஆகிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக காரணம் இருக்கும். அவரே ஒத்துக்கிறாரு. என்ன காரணம்? நிறையா காரணம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுன்றார். இப்பயே சொல்லுங்கள். சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சர்வாதிகாரத்தன்மையை தான் காட்டுது. ஏன்னா எல்லா கட்சி அலுவலகம், கட்சின்றது வந்து பப்ளிக் ஆர்கனைசேஷன், மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ மக்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது. பாமக தொண்டர்கள், பாமகவில் உறுப்பினர்கள் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்க உரிமை இருக்குது. நேற்று அன்புமணி என்ன சொல்கிறார்? இது எங்கள் கட்சி உள் விவகாரம், யாரும் அதை பற்றி கேட்காதீங்கன்றார். உங்கள் கட்சி உள் விவகாரம், உங்கள் கட்சிக்கு உள்ள 4 சவுத்துக்குள்ளே இருந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல. பொதுவெளியில் வந்து இல்லை அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுறீங்க. ப்ரெஸ் மீட்டில் தானே இதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் தானே இது சொல்கிறீங்க. உங்கள் சண்டை உங்கள் கட்சியோட உட்கட்சி சண்டை நீங்கள் சொல்கிறீங்க. உட்கட்சி விவகாரம் நல்லது, உட்கட்சி விவகாரம் தான். உட்கட்சி விவகாரம் ஏன் நடுத்தரவுக்கு வந்து சந்தி சிரிக்குது? ஏன் சந்தி சிரிக்குது? அது என்ன காரணம்? அப்போ கேட்க தானே செய்வாங்க. இது நாங்கள் சுமூகமாக தீர்த்து பண்ணுறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் அப்பா சொல்கிறாருல்ல, உங்களை நீக்கினதுக்கு காரணங்கள் இருக்குது நான் சொல்லுவேன்றாருல. அப்போ என்ன நடந்தது? அப்பாக்கும் பிள்ளைக்கும் என்ன நடந்தது? அப்பாக்கும் பிள்ளைக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்கல. நிறுவனருக்கும் தலைவருக்கும் என்ன நடந்தது? நிறுவனருக்கும் தலைவருக்கும் நடந்த சண்டையை பொதுவெளியில் கொண்டு வந்து வச்சது நீங்கள். அதுக்கு காரணம் இருக்குது, சிறுக சிறுக சொல்லுவேன்னு அப்பா சொல்கிறாரு, நிறுவனர் சொல்கிறாரு. அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அன்புமணி எப்படி சொல்ல முடியும்? என்ன தகவல்கள் வருதுன்னா, உறுதியான தகவல்கள் என்ன வருதுன்னா, 2024 பாஜக கூட்டணி வேணாம், அதிமுகவோட போயிடலான்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நைட்டு 10 மணி 8 மணி வரைக்கும் பேசிவிட்டு மறுநாள் காலைல ஏடிஎம்கேவோட 8 மணி வரைக்கும் நைட்டு பேசிவிட்டு, முதல் நாள் நைட்டு ஏடிஎம்கேவோட பேசிவிட்டு மறுநாள் காலைல 7 மணிக்கு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அதுவே ராமதாஸுக்கு பிடிக்கல. அன்புமணியோட நிர்பந்தத்தால் அது நடந்தது. அதிமுக பாமக கூட்டணி மட்டும் இருந்ததுன்னா ஒரு 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க. பாமக 3 சீட்டு ஜெயிக்குது, 2லேருந்து 3 சீட்டு. அந்த வாய்ப்பு கெடுத்தது அன்புமணி மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகளால் அவர் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க அஞ்சுகிறார். இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக வக்ஃபு வாரியத்துக்கு எதிரான மசோதா கூட எதிராக நிற்காம பாருங்க. அதில் பாருங்க, பாமகன்ற கட்சி வந்து என்ன மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான தனிப்பட்ட வெறுப்புகளால் இயக்கப்படுகிற ஒரு கட்சின்றதுக்கு மோசமான ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கட்சி தலைகுனிய வேண்டிய, வெட்கி தலைகுனிய வேண்டிய உதாரணம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலேயே தமிழக சட்டமன்றம் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுது. அதில் பாஜக தவிர அத்தனை உறுப்பினர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்க்ளூடிங் பாமகவோட 4 எம்எல்ஏக்கள். ஆனால் மெயின் சட்டம் மசோதா மாநிலங்களவையில் விவாதத்துக்கு வரும்போது அதில் கலந்துக்காமல் புறக்கணிப்பு பெறாரு அன்புமணி. அது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு. அப்போ சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு, நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு. பாஜகவுடன் உறவு கொள்ள வேண்டும் என்பது அன்புமணியின் விருப்பம், ராமதாஸுக்கு அதில் விருப்பம் இல்லை என்பது நான் சொன்னது. இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லா கவனிங்க. நாடாளுமன்றத்தில் கொண்டு வர போகிற சட்டத்துக்கு சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு வர தீர்மானத்தை ஆதரித்து பாமக ஓட்டு போடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரிஜினல் மசோதா வரும்போது வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் பாய்காட் பண்ணுறாங்கன்னா இதை விட ஒரு கேலி கூத்து அந்த கட்சிக்கு என்ன இருக்க முடியும்? அப்போ இங்கேயும் பாய்காட் பண்ணிட்டு போயிருக்கணும்ல. வக்ஃபு சட்டத்தில் பாமக எந்த ஸ்டாண்டு வேணால் எடுக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே போகல, அது வேறு டிபேட். இங்கே வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் எதிராக ஓட்டு போட்டிங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் எதிராக ஓட்டு பண்ணணும். இல்லை பார்லிமெண்ட்டில் வாக்கெடுப்பு பண்ணுறீங்கன்னா சட்டமன்றத்துலேயும் வாக்கெடுப்பு பண்ணணும், வாக் அவுட் பண்ணணும். இங்கே ஒரு ஸ்டாண்டு அங்கே ஒரு ஸ்டாண்டுன்னா எத்தனை நாளைக்கு பாட்டாளி மக்கள் சொந்தங்களை நீங்கள் ஏமாற்ற போகிறீங்க? இன்றைக்கி பிரச்சனை பிஜேபியோட போகிறதா வேணாமான்றது தான். அதுதான் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை. தொடர்ச்சியாக வக்ஃபு சட்டத்தில் வந்து பார்லிமெண்ட்டில் ஏற்று ஓட்டு போகணும் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அன்புமணி கேட்கல. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்புமணி பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார். அது ஒட்டுமொத்த பாமகவும் ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கி எப்படி வந்து அதிமுகவில் ஒரு 8-10 மந்திரிகளையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன் மகனையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறாரோ, அந்த மாதிரி பாமகவும் அன்புமணி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார். அவ்வளோதான். நான் அது தப்பு ரைட்டுன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போனேன். ஆனால் அதில் போல அதுக்குள்ளேயும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல. அசம்பிளியில் ஒரு ஸ்டாண்டு, பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டு, இது கேலி கூத்து இல்லையா? அப்போ கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்த கேள்வி தான் எழுது.
சார் ஆக்சுவலாக பாமகக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது வந்து வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவங்க பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தன் அவர்களை வந்து யூத் விங் பிரசிடென்ட்டாக ராமதாஸ் அவர்கள் நியமித்தார். அதுக்கு அந்த இடத்துல வந்து அன்புமணி மேடையில் எதிர்ப்பு தெரிவித்தா அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. ஓப்பனாக கூட சொன்னார், கட்சிக்குள்ளே வந்து 6 மாதம் தான் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தரை நீங்கள் எப்படி யூத் விங் பிரசிடென்ட்டாக போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? அன்புமணி ஏன் எதிர்க்கிறாரு முகுந்தன் வரதை? இல்லைங்க, தன்னோட அதிகாரம் பறிப்போது அன்புமணி எதிர்க்கிறார். இதில் இன்னொன்று பாருங்கள், முகுந்தன் யார்? ராமதாஸுடைய மகள் வழி பேரன். பேரனுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனையாக அப்பாவே பெரியவரே உருவாக்குறாரு. இதில் யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் குமுதத்தில் துக்ளக்கில் 2007 வந்து மூக்க அழகிரி கனிமொழியெல்லாம் அரசியலுக்கு வந்து பிரச்சனை ஆகும்போது ஒரு கேள்வி பதில், துக்ளக்கில் கேள்வி பதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. துக்ளக் கேள்வி பதிலில் ஒருத்தர் கேட்குறாரு, எல்லா கட்சியிலையும் தான் கோஷ்டி அரசியல் இருக்குது, திமுகவில் மட்டும் கோஷ்டி அரசியல் இருக்குதுன்னு நீங்கள் எழுதுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு. அதுக்கு சோவோட பதில், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது, எல்லா கட்சியிலையும் கோஷ்டி அரசியல் இருக்குது, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்குது. ஆனால் திமுகவில் எல்லா கோஷ்டியும் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஸ்டாலின் ஒரு கோஷ்டி, கனிமொழி ஒரு கோஷ்டி, அழகிரி ஒரு கோஷ்டி, மாறன் ஒரு கோஷ்டி, செல்வி ஒரு கோஷ்டி. இந்த 5 கோஷ்டியில் நீ இருக்க பிடிக்கலன்னா கலைஞர் கோஷ்டியில் இருக்கலாம். 6 கோஷ்டி, 6 கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். மற்ற கட்சிக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் என்பது எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்கும், திமுக எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். இதுதான் வந்து சொன்னது திமுக பற்றி. அது அப்படியே இன்றைக்கி பாமகவுக்கு பொருந்தும். அப்பா ஒரு கோஷ்டி, யார் பெரியவர் ராமதாஸ் ஒரு கோஷ்டி, அன்புமணி மகன் ஒரு கோஷ்டி, அடுத்து புள்ள ஒரு மருமகன் இவர் நம்முடைய முகுந்தன் ஒரு கோஷ்டி. இப்போ முகுந்தன் வந்து ராமதாஸ் கோஷ்டியில் இருக்கார், அதனால் 2 கோஷ்டி, அப்பா கோஷ்டி புள்ள கோஷ்டி. வாரிசு அரசியல் அப்கிரேட் ஆகுது, சரியான வார்த்தை. வாரிசு அரசியல் அப்கிரேட் ஆகுது. ஜாதி கட்சியாக இருந்தது வாரிசு கட்சியாக குடும்ப கட்சியாக மாறிச்சு போச்சு. கேலி கூத்து. யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்கிறேன், வக்ஃபு சட்டத்தில் ஒரே மாதத்துக்குள்ளே 3 வாரத்துக்குள்ளே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஸ்டாண்டு, பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டு. என்னங்க கேலி கூத்து? யாரை ஏமாத்துறதுக்குங்க இதெல்லாம் இந்த அரசியலை பண்ணுறீங்க? இன்றைக்கி சந்தி சிரிக்குது இல்லை, நடுத்தருவுக்கு வந்துடுச்சுல விவகாரம். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி லோக்சபா அரசியல் வேறு, சட்டசபை தேர்தல் வேறுன்றீங்களா? அது மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படிதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014, 19, 24 ஒவ்வொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்டை தான் பிஜேபி கூட தான் பாமக இருந்திருக்கு. ஒவ்வொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் பிஜேபி கூட தான் பாமக இருந்திருக்குது. குரூஷியலான ஒவ்வொரு இஷ்யூலையும் பாமக பிஜேபி ஆதரிச்சு தான் இருந்திருக்கு. அப்புறம் என்ன உங்கள் பிஜேபி எதிர்ப்பு? சட்டசபையில் வக்ஃபு சட்டம் வக்ஃபு சட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறது பார்லிமெண்ட்டில். சட்டமன்றத்துக்கு வராத வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வராரு, அதை ஆதரித்து ஓட்டு போடுறீங்க. கரெக்டு, கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஒத்துக்கிறேன். நம்ம சட்டமன்றத்தில் அது வராட்டி கூட கொள்கை சம்மந்தப்பட்டது புரியுது, லாஜிக்கலி கரெக்ட். அது தப்பு ரைட்டுன்றது வேறு. கரெக்ட் லாஜிக்கலாக நீங்கள் அதில் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. வக்ஃபு சட்டத்தை எதிர்க்கிறது தான் பாமகவோட ஸ்டாண்டு. வக்ஃபு சட்டத்தை எதிர்க்கிறது தான் பாமகவோட ஸ்டாண்டுனா அசம்பிளியில் ஓட்டு போட்டது நியாயங்க. பார்லிமெண்ட்டில் ஏங்க புறக்கணிக்கிறீங்க? இந்த கேலி கூத்து எங்கெங்க நடக்கும்? இது மோசடி அரசியல் இல்லையாங்க? தொண்டர்களை எப்படி ராமதாஸ் திருப்திப்படுத்துவார்? என்ன பதில் சொல்லுவார்? இது உங்களை கேட்குறதுக்கு நாதி இல்லையா உங்களுக்கு? நீ வக்ஃபு சட்டத்தை எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம். இப்போ ஜிகே வாசன் கட்சி இருக்குது என்டிஏகேயில், அது சின்ன கட்சி தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? சட்டமன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதிகள் இல்லை, ஆனால் அந்த சட்ட திருத்தத்தை அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பாக தீர்மானம் வந்தப்போ வெளியிலேருந்து அதை எதிர்க்கிறாரு ஜிகே வாசன். பார்லிமெண்ட்டில் அதே மாதிரி இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாரு. கன்சிஸ்டன்சி இருக்குது. இங்கே 5% ஓட்டு வச்சுருக்க கட்சி, 4 எம்எல்ஏ வச்சுருக்க கட்சி, இங்கே ஒரு ஸ்டாண்டு அங்கே ஒரு ஸ்டாண்டு எப்படி எடுப்பீங்க? அப்போ அத்தனையும் ஒட்டுமொத்த அரசியலும் அன்புமணியை காப்பாற்றுறதுக்காக, பாமகவோட ஒட்டுமொத்த அரசியலும் அன்புமணி மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் அவங்களுடைய முக்கியமான கொள்கை முடிவுகள் அத்தனையும் இருக்கும். அதான உண்மை. இதில் ஓரளவாவது அரசியல் ரீதியாக செயல்படணும் ராமதாஸ் விரும்புகிறார். பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்தது என்னென்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான பிரச்சனை. பனிப்போராக இருந்தது, வெடித்து நடுத்தருக்கு எப்படி வந்திருக்குன்னா, 24 தேர்தலில் அதிமுகவுடன் போய்விட வேண்டும் என்று ராமதாஸ் உன்னிப்பாக விரும்பினார், முக்கியமாக விரும்பினார். ஏன்னா அவரோட அனுபவத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ராமதாஸ் அவர்களுடைய அந்த அவதானிப்பு, பல்ஸ், பொலிட்டிக்கல் பல்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவருக்கு மக்களுடைய நாடி துடிப்பு டாக்டர் ராமதாஸுக்கு தெளிவாக இருக்கும். எக்ஸாக்டாக சார். ஏன்னா தொண்டர்களுக்கும் சரி, பாமக இருக்க அடித்தட்டு மக்களுக்குமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே கூட போகிறது தான் அவங்களும் விரும்பினாங்க அந்த டைமில். எஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு மக்களோட நாடி துடிப்பு துல்லியமாக தெரியும், அன்புமணிக்கு தெரியாது.
இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுன்னா இங்கே வந்து நிற்குது. இவங்க ஒன்றும் இல்லைங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா குறைஞ்சது 3 சீட்டு ஜெயிக்கிறாங்கங்க. 3 சீட்டு ஜெயிச்சா டெல்லியில் உனக்கு மரியாதை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடிக்கு ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து நடுத்தரில் விட்டாங்க தர்ம யுத்தம் ஆரம்பித்து. ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை கை விட்டுட்டு எடப்பாடியோட போயிட்டாங்க. அதிமுக கூச்சமே இல்லாமல் அமித்ஷா சொல்கிறாரு கேள்வி கேட்கும்போது, உட்கட்சி பிரச்சனை, அவங்க உட்கட்சி விவகாரம் நாங்கள் தலையிட மாட்டேன்றாரு. பாஜகவை நம்பினா ஒருத்தர் நடுத்தருவு தான் வரணுன்றது இதுதான் சரியான உதாரணம். ஜெயிக்கிறவங்கள தான் சார் மோடிக்கு பிடிக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாமகவுமே இன்றைக்குமே அவங்க ரொம்ப நாளாக பவரில் இல்லை, ஜெயிக்க முடியலன்றனால தான் திமுக கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் அப்ரோச் பண்ணுறாங்க கூட்டணிக்கு. இவங்க உள்ளே போக முடியாதுங்க. திமுக கூட்டணிக்குள்ளே 24 பாமக ஒருபோதும் உள்ளே போக முடியாது. 24 கூட்டணிக்குள்ளே சத்தியமாக போக முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிகாஸ் அங்கே விசிகா இருக்குது. விசிகா பாமக உள்ளே வந்தால் கண்டிப்பாக வெளியில் போயிடும். விசிகா கொள்கை வழி நடக்கிற கட்சி. தோத்தாலும் ஜெயித்தாலும் பிஜேபி எதிர்நிலையில், திமுக ஆதரவு நிலையில் அவங்க உறுதியாக இருக்காங்க. 19, 21, 24 இந்த 3 தேர்தலையும் தோற்றுருந்தாலும் திமுக கூட்டணியில் தான் விசிகா இருந்திருக்கும். தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற பாமகவை உள்ளே சேர்த்துக்கிட்டு விசிகாவை ஸ்டாலின் வெளியே அனுப்புவாரேயானால் அது திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெரிய அளவில் சிதைக்கும். அந்த தவறை ஒருபோதும் மு.க. ஸ்டாலின் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த ஒரு சூழல், அதாவது இந்த மாதிரி கட்சிக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இது இந்த கட்சியோட தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் சார்? என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இல்லை, அது உறுதியாக சொல்ல முடியாதுங்க. இப்போ ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் தான் பாமக போக போகுது, வேறு வழி இல்லை, ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக போயிடுவாங்க. இன்னும் 1 இயரில் திமுக அரசுக்கு எதிரான உணர்வுகள் மேலும் 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 கூர்மை அடையும் பொழுது அதிமுக பாஜக பாமக என்ன குட்டி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தேமுதிக எல்லாம் ஒன்று சேர்ந்தானா அது வலுவான கூட்டணியாக இருக்கும். அதில் வெற்றி வாய்ப்பெல்லாம் இது ஒன்றும், அதாவது இப்போயே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்டாண்டு பாலிடிக்ஸில் எடுக்கிறாங்க, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துடுறாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இது ஒன்றும் அவங்க வாக்கு வங்கியெல்லாம் பெரிய அளவில் பாதிக்காது. ஓகே சார், லைக் ஸ்டில் அஃபிஷியலாக எதுவுமே வரல. ஆனால் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி அவர்களை வந்து மாற்ற வேண்டும், அதை லீகலாக எல்லாமே பண்ணோம், அந்த முயற்சிகளில் ஈடுபடுறாரா சார்? அப்படி தகவல்கள் வருதுங்க. எனக்கு என்னமோ அது எந்த அளவு, ஏன்னா அந்த மாதிரி மீடியாவில் தகவல்கள் 2 நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. அது நடந்ததுன்னா இன்னும் பிரச்சனை மோசமாக போகும், மோசமாயிடும். அப்போ தான் ரசாபாசமாக கூட ஏதாவது நடக்கலாம். அது ஐ திங்க் அதுக்கு போவாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே அது ஒரு மாதிரி சரி கட்ட பார்ப்பாங்க. நீங்கள் ராமதாஸ் அவருடைய ஸ்டாண்ட், டாக்டர் ராமதாஸ் உடைய ஸ்டாண்டு எவ்வளவு சரியாக இருந்தாலும் அன்புமணி அடுத்த ஜென்ரேஷன் தொண்டர், அவர்கிட்டையும் இப்போ எல்லாம் டீம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர்கிட்டையும் ராமதாஸ் அன்புமணி அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், பொதுக்குழுவை கூட தைலாபுரத்தில் தான் கூட்டு வந்துறாரு அவர். அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க இது. அன்புமணி முதல்ல 2 நாள் பதுங்கினார். அப்புறம் நேற்று என்ன பண்ணிட்டாரு, நான் தான் தலைவர்ன்ட்டார். ஏன்னா பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்து நான் தான் தலைவர். ஆமாம், நான் தான், அது சொல்கிறது கரெக்டுங்க. அன்புமணி சொல்கிறது தான் கட்சி விதிப்படி, அவங்க திலகபாமா சொன்னது தான் கரெக்டு. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நிறுவனர் ராமதாஸ் நீக்கியது பாமக விதிகள் படி செல்லாது. அதை தெளிவாக அன்புமணி புரிஞ்சுக்கிட்டு தான் நேற்று அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டார். எந்த பதவியிலையும் இல்லைங்க ராமதாஸு. ஸோ ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்கியது அவங்க கட்சி விதிப்படி செல்லாது என்பது தான் சாதாரண விஷயம், தெரிஞ்சவங்களுக்கே தெரியுது. ஒருவேளை பொதுக்குழுவை கூட்டி அவர் அன்புமணியை நீக்கினார்னா அப்போ சிக்கல், அப்போ அது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகிடும். அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. இதில் என்னென்னா, குடும்ப உறுப்பினர்கள் 2 பேரும் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இது கேலி கூத்தானதுங்க ஒரு விதத்தில். முக்கியமான தலைவர்களும் உள்ள இது பண்ணியிருக்காங்க சார். கடலூர், மயிலாடுதுறை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, எம்எல்ஏ சிவகுமார், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் ஸ்டாலின், இப்படி முக்கியமான நிர்வாகிகளும் சேர்ந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் இப்போ அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரீசன்னு. இது பொலிட்டிக்கலி ஏடிஎம்கே பிஜேபியோட போகக்கூடாது, ஏடிஎம்கேவோட போகணுன்னு நான் அன்பு சொன்னேன். இன்றைக்கி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா ஆகிடுச்சு. அதனால் இதில் போகிறது போகாதுன்ற பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கேவோட போகிறது தான். அது கண்டிப்பாக அங்கே தான் போகிறாங்க. அப்போ எது பிரச்சனைன்றது தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஏடிஎம்கேவா பிஜேபி ஆகணும்போது அப்பா ஏடிஎம்கே புள்ள பிஜேபினாங்க. அப்பா சொல்ல மீறி புள்ள போனார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றதை மகன் மீறினார், அதற்கான பலனை அனுபவித்தார். அதற்காக தந்தை சினம் கொண்டார் என்பதெல்லாம் பழைய கதை. இன்றைக்கி அதுக்கு எந்த ரிலவன்ஸும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அதிமுகவை பிஜேபியான சாய்ஸே இல்லை, 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவெளியில் இருக்க விஷயங்களை தவிர தெரியாத வேறு ஏதோ விஷயங்கள் சண்டைக்கு காரணமாக இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல சார். இதுவும் சொல்கிறாங்க சார், வன்னியர் இளைஞர் அந்த மாநாடுக்காக மோடியை தனிப்பட்ட முறையில் அன்புமணி வந்து இன்வைட் பண்ண முயற்சி செய்தார். அந்த ஒரு விஷயம் வந்து ஏங்க அதெல்லாம் காரணமே கிடையாது. இப்போ தான் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துட்டாங்களே, அதனால் மோடி வந்தால் என்ன வராட்டி என்ன, அதெல்லாம் இல்லைங்க. ஏடிஎம்கேவா பிஜேபியான்ற பேச்செல்லாம் கடந்து போயிடுச்சு. மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் XYZ வந்தாலும் அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இப்போ அப்பாக்கும் பிள்ளைங்க என்ன சண்டைன்றதுக்கு காரணம் நம்ம பொதுவெளியில் நம்ம எல்லாரும் பார்க்குற காரணமே உண்மையான காரணமான்ற சந்தேகம் தான் எனக்கு வருது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாமகவில் உள்ள மூத்த தலைவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதோ ஒரு விவகாரம் இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? அது சிலருடைய தனிப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் கண்ணுக்கு புலப்படுறதை விட கண்ணுக்கு புலப்படாதான் அதிகமாக இருக்கும். ஏங்க இந்த சண்டை 24 வந்துருதுன்னா அது புரிஞ்சுக்கலாங்க. அப்பா பிஜேபியோடன்ற, அப்பா ஏடிஎம்கேன்றாரு, புள்ள பிஜேபின்றாரு, புரியுது. இப்போ தான் பிஜேபி ஏடிஎம்கே ஒன்றாயிடுச்சு. இந்த அலையன்ஸை தான் ராமதாஸும் விரும்பார். திமுக போக முடியாது, அவங்க ஒருபோதும் போக முடியாது. அப்போ அப்பாவுக்கு மகனுக்கு இப்போ என்ன சண்டை? அப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க மோர் தென் வாட் மீட்ஸ் த ஐ. உங்கள் கண்ணுக்கு புலப்படாத வேறு ஏதோ விஷயங்கள் இருக்கின்றன. அது சிலருடைய தனிப்பட்ட விவகாரங்களாக கூட இருக்கலாம். அதுதான் காரணம்னா நம்ம எதுவுமே பேச முடியாது அன்லெஸ் அது வெளிப்படையாக வர வரைக்கும். எப்படி பார்த்தாலும் இது வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதையும் நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சுன்னா அவங்க அழகாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் சேர்ந்துருவாங்க. தாராளமாக அவங்க 10 சீட் வரைக்கும் அடிப்பாங்க எனக்கு தோணுது. ஓகேங்க சார், நிறையா விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் இருந்ததுக்கு நன்றிங்க சார். நன்றி சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.